வேலூர்ல இருக்கக்கூடிய ஷா கஸ்டம் பெயிண்ட் ஷாப் தாங்க வந்திருக்கும். Fiat Padmini 137D 93 மாடல் கம்ப்ளீட்டா பிராண்ட் நியூவா ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஒரு அம்பாசிடரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லி லோடட் வெஹிக்கிளா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கேரேஜ்ல நிறைய விண்டேஜ் கார்ஸ் இருக்குண்ணா. அதாவது கான்டஸா, அம்பாசிடர், பத்மினி. ஆனா ஒரு BMW லேட்டஸ்ட் வண்டி நிக்குது. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. சென்னையில இருந்து வந்திருக்கு இந்த வண்டி. அலாயில் வந்து பெண்டு நம்ம வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு பெண்ட் எடுத்து அந்த டைமண்ட் கட்லாம் ரிஸ்டோர் பண்ணுறோம். அலாயிலும் ரிஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு தனி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதனால் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கு. 2 நாளில் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு போயிடுவாங்க. நிறைய வராங்க, சென்னை, பெங்களூர், மும்பைலேருந்துலாம் நிறைய பேர் வராங்க. அலாய்ஸ் பெண்ட் எடுக்க வந்துருக்கு. அலாய்ஸ் பெண்ட் எடுக்க எப்படி இருந்தாலும் இது ஒரு அலாய் வாங்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 40,000 மேலே வரும்னு நினைக்கிறேன். மேலே வரும். பெண்டுக்கு 4,000 5,000 தான் ஆகுது. ஸோ அவங்களுக்கு சீப்பாக தான் ஆகுது. கம்பெனிலேருந்தே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகே, நிறைய வண்டிக்கு வருது. ஸோ லக்ஸரி கார் வந்து 2 டேஸ்ல நம்ம பெண்ட் எடுத்து கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துறோம். ஓகேண்ணா. இப்போ Fiat Padmini பற்றி பார்ப்போம், சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 137D 93 மாடல். ஃபுல்லாக வண்டி வந்து ரொம்ப பழைய இதில் தான் இருந்துச்சு. இது வந்து ஹேண்ட் கியர் அட்வான்டேஜ் இதுதான். ஓகே, கஸ்டமர் வந்து இதே கலர் தான் வேணும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டார். ஸோ அதே கலருக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணிவிட்டு ப்ளஸ் பிளாக் காம்பினேஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். பிளாக் பண்ணால் நல்லாயிருக்கும் டாப் மட்டும் அப்படின்னு ஓகேன்னாரு. ஸோ இன்டீரியரும் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் 95% ஒர்க் கம்ப்ளீட்டட். சின்ன சின்ன ஃபைன் டியூன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸு, மோனோகிராம் மாட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது. 4 நாளைக்கு இப்போ டெலிவரி இருக்கும். ஓகேண்ணா. ஆனால் இப்போது அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக அலாய்ஸ் இன்டீரியரில் இந்த மாதிரி அதாவது ஃபுல்லி லோடாக ரெடி பண்ணுறீங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாக்காக ரெடி பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த கஸ்டமரே வந்து ஸ்டாக்காக தான் கேட்டார். இது வந்து அவங்க அங்கிளோட வண்டி. ஸோ அவருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக்காக என்ன இருந்ததோ வண்டி அதே மாதிரி எடுத்து போய் எங்கள் அங்கிள் கிட்ட காட்டணும். ஸோ அதே மாதிரி ஸ்டாக்கில் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒன்று கூட இந்த இது கூட சீட்ஸ் கூட மாற்றல. நம்ம அதே பெஞ்ச் டைப் சீட்னும் அதே பெஞ்ச் டைப் சீட் போட்டு அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேண்ணா. நான் இப்போ இந்த மாதிரி Fiat Padmini இது எந்த கண்டிஷனில் வந்தது, இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இது Fiat Padmini ஆல்மோஸ்ட் 6 months ப்ளஸ் தான் ஆயிருக்கு. ஓகேண்ணா. ஸோ ரெடி பண்ணுறதுக்கே 6 months ப்ளஸ் ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிப் டவுன் தான் நம்ம பண்ணுவோம். யூஸ்வலாக ரிஸ்டோரேஷனாக ஸ்ட்ரிப் டவுன் தான். இந்த கான்டஸாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபிட்டிங்காக வெயிட்டிங்கு. ஓகேண்ணா. நிறைய நிறைய பார்ட்ஸ் வந்து டோர் பீடிங், ரப்பர் பீடிங்லாம் கிடைக்கல. அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி பண்ணுறதுனால தான் டைம் ஆகுது. நிறைய கேரேஜ் வந்து அப்படியே மேலேருந்து பண்ணுவாங்க. ஏதாவது பேட்ச் போயிடுச்சுன்னா மேலேருந்து இங்கேருந்து ஒரு பீஸ் போடுவாங்க. அது மாதிரி பண்ணல நம்ம. ஓகேண்ணா. ஸோ எல்லாமே விண்டேஜ் வண்டி எல்லாமே வந்து ஸ்ட்ரிப் டவுன் தான் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு டிலேவும் ஆகுது. ஓகேண்ணா. ஸோ கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா, நேர்லேயே வந்து பார்க்குறாங்க. இந்த வண்டி கஸ்டமர்லாம் வேலூர் தான், அப்பப்போ வந்து பார்ப்பார், வீக்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பார். அவருக்கே தெரியும் இவ்வளோ நாள் ஆகுமா வேலை, ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ புரியுது. ஆனால் ஃபுல்லாக ஸ்டாக்காக ரெஸ்டோர் பண்ணுறது 6 months சொன்னீங்க. ஆமாம். எவ்வளோ பட்ஜெட் ஆனால் ஆகும்? இது பார்த்தீங்கன்னா 2.5 ப்ளஸ் ஆகும். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பெயிண்டிங், டிங்கரிங்கு, சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 ப்ளஸ் வருது. ஓகேண்ணா. அம்பாசிடர்லாம் பார்த்தீங்கன்னா 3.5, ஒரிஜினலுக்கு வந்து 3.5 வரைக்கும் வருது. பார்த்தீங்கன்னா அலாய்வில் டயர்லாம் போட்டோன்னா. இது அலாய்வில் டயர் போட்டாலும் பட்ஜெட் அப்படியே மாறுது. ப்ளஸ் கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்பாசிடர் கேட்டுது. அதில் ஸ்டேரிங்கில் வால்யூம் கண்ட்ரோலரு, புஷ் ஸ்டார்ட் பட்டனு, டேஷ்போர்டே வந்து ஒரு லக்ஸரியான டேஷ்போர்டு. ஓகே. அதெல்லாம் ரெடி பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அந்த கஸ்டமர் என்ன நெசசிட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பில்லு இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஓகேண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் உள்ளே வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிற அம்பாசிடர் 4 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேண்ணா. ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டஸாக ஃபிட்டிங்காக வெயிட்டிங்கு. ஃபிட்டிங் இது டோர் பீடிங்லாம் வந்துச்சுன்னா, டோர் ரப்பர்லாம் வந்துச்சுன்னா, இவரும் சென்னை கஸ்டமர் தான். இவரும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 8 months ஆயிடுச்சு. முடிஞ்சது. டிங்கரிங்லாம் முடிஞ்சிச்சு. பெயிண்டிங்கும் ஒரு லேயர் அடிச்சாச்சு. ஸோ இன்டீரியர் ஃபிட்டிங், சீட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு அப்புறம் இன்னொரு லேயர் பெயிண்ட் அடிப்போம். ப்ளஸ் கான்டாஸா ஒன்று இருக்குது, பென்ஸ் W124 இருக்குது, அம்பாசிடர் இருக்குது, ஜிப்சி இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். லைனாக இருக்குது வண்டி. ஓகே. ஸோ நிறையா ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அம்பாசிடர், பத்மினி, கான்டஸா இல்லை ஓல்டு பென்ஸ் இந்த மாதிரி காசு வச்சிருக்கீங்க, உங்கள் காரை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கஸ்டம் பெயிண்ட் ஷாப் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடட் அம்பாசிடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரியர் டிக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் போட்டிருக்காரு. ஸோ அது வராது. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்இடி லைட்ஸ் யாருமே போடல, எல்இடி லைட்ஸே போட்டிருக்கோம் நம்ம. ஓகே. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் இந்த வண்டி. ஸோ இந்த காரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.